ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அடுத்து என்ன பண்ணுறான் இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ அதுக்காக வந்து நிறைய திங்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து வீட்டில் டெக்கரேட்டும் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீக்காக, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக எல்லாமே பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா இவன் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன அப்டேட் பண்ணிவிட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பாரிஸ் தாங்க. டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் அதெல்லாமே நிறைய சூப்பராக கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்ட் இந்த மந்த் கிறிஸ்மஸ் மந்த்துங்கிறதுனால கிறிஸ்மஸ்க்காகவே நிறைய புது கலெக்ஷன்ஸ் இங்கே எடுத்து வந்து வச்சுருந்தாங்க. எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. நாங்கள் ஆல்ரெடி போனதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு தேவையான ஐட்டம்லாம் கடன்னு எடுத்து வச்சுட்டாங்க அண்ணா. ஸோ அதெல்லாமே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு பில் பண்ணிவிட்டு ஒன்று தனித்தனியாக பில் பண்ணிட்டோம். ஆனால் இது எல்லாமே வந்து பர்டிகுலராக அந்த கடையில் வாங்கினதுனால தான் உண்மையாக சொல்ல போனால் கம்மியான ரேட்டு. நம்ம போகிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேட் வைஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். ஸோ அங்கே போனது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு வந்தாச்சு. மெயினான ஐட்டம் பொம்மைங்க, டெக்கரேஷன்ஸ்க்கு எல்லாமே வேணும், அதெல்லாமே வாங்கியாச்சு. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியறதுக்கு நமக்கு லைட்ஸ் வேணும். ஸோ லைட் வாங்கலாம்னு சொல்லி லைட் கடைக்கு வந்துட்டோம். லைட் கார்டில் அண்ணா தான் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் என்னென்ன செலக்ட் பண்ணேன். பட் அண்ணா வந்து அந்த பையன்கிட்ட பேசி ஓரளவுக்கு ரேட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் எது நல்லாயிருக்கும் எது சூப்பராக இருக்கும்னு சொல்லி வாங்கி எடுத்து அழகாக ஒரு ரேட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கம்மி பண்ண வச்சு எங்களுக்கு ஒரு பட்ஜெட் வச்சுருந்தோம். அந்த பட்ஜெட்டில் கொண்டு வர அளவுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஆக்சுவலாக வந்ததுக்கப்புறம் எங்களுக்கே செம ஹாப்பி. பிகாஸ் நாங்கள் இவ்வளோ பெரிய ட்ரீ இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. சின்னதாக ஒரு 3 feet to 4 feet அப்படி தான் வச்சுட்டு இருந்தோம் இயர்லி. பட் இந்த வருஷம் தான் நாங்கள் இவ்வளோ பெரிய ட்ரீ, பிகாஸ் இது வந்து ஒரு 7 feet கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ட்ரீ சைஸே வந்து ஹைட் வைஸு உடைய மொத்த சர்க்கிளே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த இயர் கொஞ்சம் பெருசாகவே வாங்கலாம்னு பிளான் பண்ணி தான் வாங்கினது. அதை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். நாங்கன்னு சொல்கிறது யாரெல்லாம்னா எங்கள் அக்கா, அண்ணன், தம்பி, பெரியப்பா, பெரியம்மா, எங்கள் அம்மா. ஸோ எல்லாருமே வந்து அதை ரெடி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கடன்னு பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப ஜாலியாக போச்சு அந்த டைம். வந்து செம ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டோட கடன்னு பண்ணோம். நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்த அவ்வளோ பொருளையுமே 1 by 1 எடுத்து வச்சு அதை மாட்டி அதை அழகு பார்க்கும் போது வந்த ஒரு ஹாப்பினஸ் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களும் பாருங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக நானும் வீடியோஸ் போடாமல் இருந்துட்டேன், அதுக்கு ரொம்ப சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எல்லாத்தையுமே எவ்வளோ தான் பர்ஃபெக்டாக வாங்கினாலுமே அதை ஃபிட் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ நாங்கள் லைட்டை வாங்கிட்டோம், அதை ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் ட்ரீயை வந்து பிரித்ததுக்கப்புறம் அதில் ஒரு லேயராக வந்து ஒரு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னா அதில் அது குச்சா மாட்டுற மாதிரி இருந்துச்சு ஒயர்லேயும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சு கிளியராக இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாமல், பிகாஸ் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் தெரியுமா, லைட்லாம் மாட்டோம்னா லைட்லாம் உள்ளே இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது, வெளிச்சம் மட்டும் தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்களும் ஸ்டார்டிங் மேக்ஸிமம் லைட்டோடைய ஒயர் தெரியாத மாதிரி லைட்டெல்லாம் உள்ளே வச்சு தான் மாட்டுறதுக்கெலாம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி சொல்கிறது, இது நாங்கள் மாட்ட ஆரம்பித்து ஒரு 3 hours கிட்ட ஆகிடுச்சு. எங்களால் ஒரு 40 to 50 60% தான் முடிக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் டைம் எடுத்து மாட்ட ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் அன்றைக்கின்னு பார்த்து செம மழை. நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன்ல, மார்னிங் நாங்கள் போகும்பொழுதே செம மழையாக இருந்துச்சு. ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு மாட்டி முடிக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு மிட் நைட்டையும் நாங்கள் கடந்துட்டோம். ஒரு 2 o'clock கிட்டே அப்படியே போயிடுச்சு. அண்டு கரண்ட்டுமே நடுவில் கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வீடியோஸும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி விட்டுடுங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for watching. சீக்கிரம் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then bye bye from அடுத்தவன் என்ன பண்றான்.